இன்றைய முக்கிய செய்திகள். முதலீட்டாளர்களின் முதல் முகவரியாக தமிழ்நாட்டை மாற்றியது திராவிட மாடல் அரசு. வேறுபாடுகளை வீழ்த்தும் வல்லமை தமிழுக்குத்தான் உண்டு என ஸ்டாலின் பெருமிதம். கழிவறைகளை மாணவர்கள் சுத்தம் செய்வதில் தவறில்லை என சர்ச்சை பேச்சு. பாஜக முன்னாள் துணை முதலமைச்சருக்கு கல்வியாளர்கள் கண்டனம். பாஜகவுடன் மீண்டும் இணக்கம் என்பது அரைத்த மாவையே அரைக்கும் வேலை. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என எடப்பாடி உறுதி. வணக்கம். முதலீட்டாளர்களின் முதல் முகவரி என்ற பெருமையை தமிழ்நாடு அடைந்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள திரு ஸ்டாலின் முன்னிலையில் பல்வேறு முன்னணி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. சிகாகோவில் அந்த மாகாண தமிழ்ச்சங்கங்கள் மற்றும் தமிழ் கூட்டமைப்பு சார்பில் தமிழர் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பறையாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட கிராமிய நடனங்களை ஆடி அமெரிக்க வாழ் தமிழர்கள் அசத்தினர். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பட்டு வேட்டி, பட்டு சட்டை அணிந்து சென்ற திரு ஸ்டாலினுக்கு கலைஞரின் செம்மொழி பாடல் ஒலிக்க வரவேற்பளிக்கப்பட்டது. தொடர்ந்து அமெரிக்க வாழ் தமிழர்களின் குழந்தைகள் தமிழ்தாய் வாழ்த்து பாட நிகழ்ச்சி தொடங்கியது. நிகழ்ச்சியில் பேசிய திரு ஸ்டாலின் அமெரிக்க வாழ் தமிழர்களின் வரவேற்பு நிகழ்ச்சி அடைய செய்ததாக கூறினார். தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வு தமக்கு ஏற்படுவதாக கூறியவர் திராவிட மாடல் அரசு அமைந்த பிறகு தமிழ்நாடு பல்வேறு துறைகளில் வளர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்தார். தொழில் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நிறுவனங்களுடைய அதிபர்களை சந்திச்சாலும் இந்தியாவில் தமிழ்நாடு எப்படியெல்லாம் முன்னிலை வைக்குது, தமிழ்நாட்டில் என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு அதெல்லாம் எங்களுக்கு சொல்லுவாங்க. தொழில் தொடங்க வாங்கன்னு நான் அழைப்பு விடுவேன். அதனால்தான் முதலமைச்சர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு என்ற பெருமையை அடைஞ்சிருக்கும். அயலக தமிழர்களின் நலனுக்காக கட்டணமில்லா உதவி மையம், சொந்த ஊர்களை மேம்படுத்த எனது கிராமம், வேர்களை தேடி உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார். உக்ரைன், இஸ்ரேல், கம்போடியா, தாய்லாந்து, மியான்மர் உள்ளிட்ட நாடுகளில் போர் மற்றும் இயற்கை பேரிடர்களில் சிக்கி தவித்த 2398 தமிழர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழகத்திற்கு வெளிநாடு வாழ் தமிழர்கள் குடும்பத்துடன் வர வேண்டும் என்று முதலமைச்சர் அழைப்பு விடுத்தார். ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு குழந்தைகளோடு வாங்க, தமிழர்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கான தாய் வீடாக தமிழ்நாடு உள்ளது என்ற உணர்வை திமுக அரசு ஏற்படுத்தியுள்ளதாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார். சாதி மத வேறுபாடுகளை வீழ்த்தும் வல்லமை தமிழுக்குத்தான் உண்டு என்றும் அவர் கூறினார். பள்ளிகளில் கழிவறைகளை மாணவர்கள் தூய்மை செய்வதில் தவறில்லை என பாஜகவை சேர்ந்த கர்நாடக முன்னாள் துணை முதலமைச்சர் திரு கோவிந்த் முக்தப்பா கர்ஜோல் கூறியதற்கு கண்டனங்கள் எழுந்துள்ளன. தற்போது சித்ரதுர்கா தொகுதி மக்களவை உறுப்பினராக உள்ள திரு கோவிந்த் ஆசிரியர் தினத்தை ஒட்டி நடந்த நிகழ்ச்சியில் பேசினார். அப்போது பள்ளிகளில் மாணவர்கள் கழிவறைகளை தூய்மை செய்வதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்ட அவர், ஜப்பானில் ஆசிரியர்களும் மாணவர்களும் கழிவறைகளை தூய்மை செய்வதாக கூறினார். மாணவர்கள் கையில் ஆசிரியர்கள் துடைப்பத்தை கொடுத்து தூய்மைப்படுத்த சொல்வது குற்றமாக பார்க்கப்படுகிறது என்றும் அதற்கு தண்டனை தரப்படுகிறது என்றும் கூறிய திரு கோவிந்த், இதனால் தூய்மை பணி என்பது கீழானது என்று மாணவர்கள் நினைக்கக்கூடும் என்றார். அவரது பேச்சுக்கு கல்வியாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கர்நாடகாவைச் சேர்ந்த கல்வியாளர் திரு நிரஞ்சன் ஆராத்யா மக்களவை உறுப்பினரின் பேச்சு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் தருவதாக உள்ளது என்று கூறியுள்ளார். பள்ளியில் கழிவறைகளை தூய்மைப்படுத்துவதில் குழந்தைகளை ஈடுபடுத்துவது சுத்தம் பற்றி கற்றுக் கொடுக்கும் பாடம் போன்றது என்று சாதாரணமாக கூறிவிடலாம் என்று குறிப்பிட்டுள்ள அவர், ஆனால் அந்த வேலை கடைசியில் பட்டியலினத்தை சேர்ந்த குழந்தைகள் மீதுதான் சுமத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் மீண்டும் இணக்கம் என்பது அரைத்த மாவையை அரைக்கும் பேச்சு என்று கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி அமைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ படிப்பில் சேர்ந்த விராலிமலை தொகுதியைச் சேர்ந்த 5 மாணவர்களுக்கு புதுக்கோட்டையில் பாராட்டு விழா நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் எடப்பாடி திரு பழனிசாமி பங்கேற்று மாணவர்களுக்கு ஸ்டெதஸ்கோப் வழங்கினார். பின்னர் பேட்டியளித்த அவரிடம் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் இணக்கம் ஏற்பட்டால் மகிழ்ச்சி என பாஜக சட்டமன்ற குழு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியது பற்றி செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு இந்த விவகாரத்தில் தமது கருத்தை தெளிவாக ஏற்கனவே சொல்லிவிட்டதாக திரு பழனிசாமி தெரிவித்தார். மீண்டும் அதே திருப்பி அரைச்சமாவே அரைக்க வேண்டிய அவசியம் 19 மாத காலம் இருக்குது. இந்த 19 மாத காலத்தில் எப்படி கூட்டணி பேசுவோம்? எல்லாமே தேர்தல் அறிவித்த பிறகுதான் கூட்டணி அமையும். தேர்தலை நோக்கித்தான் எல்லா கட்சியுமே வரும்.
இப்போ இருந்து கூட்டணி அமைங்கிறது சாத்தியம் குறைவு. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சிறந்த கூட்டணி அமையும். உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சந்திப்பதற்கு அதிமுக தயாராகவே இருப்பதாகவும் திரு பழனிசாமி கூறினார். வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெற்று ஒடிசா மேற்கு வங்கம் இடையே நாளை கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த வாரத்தில் பெய்த பெருமழை ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவை புரட்டி போட்டது. இந்நிலையில் ஆந்திராவை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் கடந்த 5ஆம் தேதி உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. இன்று அதிகாலை அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஆந்திர மாநிலம் கலிங்கப்பட்டினம், ஒடிசாவின் கோபால்பூர் இடையே நிலை கொண்டுள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நாளை மாலை அல்லது இரவுக்குள் ஒடிசாவின் பூரி மற்றும் மேற்கு வங்க மாநிலத்தின் தீகா இடையே கரையை கடக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆந்திரா, ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் நாளை வரை மிக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் எண்ணூர், தூத்துக்குடி, பாம்பன் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. ஆந்திரா மற்றும் அந்தமானை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் வரும் 12ஆம் தேதி வரை மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை அசோக் நகரில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் மாற்றுத்திறனாளிகளின் குறைபாடுகளுக்கு அவர்கள் முற்பிறவியில் செய்த பாவங்களை காரணம் என்று பேசினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மாற்றுத்திறனாளிகள் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் மகாவிஷ்ணு மீது புகார் அளித்தனர். இதையடுத்து வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணுவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் நீதி இயக்கம் என்ற சங்கத்தின் சார்பில் கொடுத்த புகாரில் மகாவிஷ்ணு மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புழல் சிறையில் உள்ள அவரை இந்த வழக்கிலும் கைது செய்ய காவல்துறை திட்டமிட்டுள்ளது. இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்ற மீனவர்களை விடுவிக்க மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுக்கோட்டை மீனவர்களின் உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையினரின் தாக்குதல் தொடர்கதையாகி வருகிறது. கடந்த 5ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் 4 பேரையும் ஒரு விசைப்படகையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். இந்நிலையில் ஜெகதாப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று கடலுக்கு சென்ற 14 மீனவர்களையும் 3 விசைப்படகுகளையும் நெடுந்தீவு அருகே இலங்கை கடற்படை சிறைப்பிடித்தது மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கடற்படையின் அட்டூழியத்தை மத்திய பாஜக அரசு வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டியுள்ள மீனவர்களின் உறவினர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் தங்களுக்கு மத்திய, மாநில அரசுகள் உதவ வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். போட்டோட கரையை வரணும். 2 பிள்ளைங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ணி கஷ்டப்பட்டு தலைவர் கடலுக்கு போனாங்க. கறியை வரல, மீன் பிடிக்க போனவங்க அங்கே பார்க்க கூட்டிட்டு இழுத்துட்டு போயிட்டாங்க. இங்கே 2 பிள்ளைய பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இங்கே கடக்கு எதுவுமே கிடையாது. அனாதையா போயிடுச்சுவா, அனாதையா போயிடுச்சோப்பா, அனாதையா போயிடுச்சோ. 5 பேர் 6 பேர் போகிறாங்க. அதை நம்பி பலாயிரம் மக்களுக்கு பிழைக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்தால் தமிழ்நாடு மீனவர்கள் என்ன தான் பண்ணுறது? இதுக்கு வழி இல்லாமல் வாழ வழி தெரியாமல் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் ஏதாவது சுமமாக பேச்சுவார்த்தை பண்ணி அவங்கவுங்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணமாக ஏதாவது கொடுத்தாலும் நல்லா இருக்கணும். மீனவர்களுடன் படகுகளையும் விடுவித்தால் மட்டுமே தங்களால் வாழ முடியும் என்று சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களின் உறவினர்கள் கதறி எழுதினர். இந்தியாவின் உதவி பெறும் இலங்கை தமிழ்நாடு மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதை மத்திய அரசு கண்டும் காணாமல் இருப்பதாக மீனவர் நல சங்கத்தினர் விமர்சித்தனர். இனி வருவது செய்தி துளிகள். அமெரிக்காவுக்கு 3 நாள் பயணமாக சென்றுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்திக்கு அமெரிக்க வாழ் இந்தியர்களும் காங்கிரஸ் கட்சியினரும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். டெக்சாஸ் மாநிலம் டல்லஸில் அளிக்கப்பட்ட வரவேற்பு குறித்து மகிழ்ச்சி தெரிவித்து தமது வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளவர், இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள உறவை மேம்படுத்தும் வகையில் கலந்துரையாடவும் அர்த்தமுள்ள விவாதங்களில் ஈடுபடவும் ஆர்வமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். காங்கிரஸில் சேர்ந்த மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா, வீராங்கனை வினேஷ் போகத் ஆகியோர் கூடிய விரைவில் பணியிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்று வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அவர்களது பதவி விலகல் கடிதங்கள் ஏற்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் கூறினர்.
தமிழக வெற்றிக் கழகத்தை அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையம் பதிவு செய்துள்ளதாக அக்கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் எக்ஸ் வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இதையடுத்து தமிழகத்தின் பல நகரங்களிலும் அக்கட்சியினர் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சிபிஐ வழக்கு பதிவு செய்த நிலையில் சென்னை காவல் ஆய்வாளர் ஆனந்த் பாபுவை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து சென்னை காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். நில அபகரிப்பு புகார் மீது நீலாங்கரை காவல் ஆய்வாளராக இருந்த ஆனந்த் பாபு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அபகரிப்புக்கு காவல்துறையினர் உதவியதாக கண்டனம் தெரிவித்ததுடன் சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து சிபிஐ வழக்கு பதிவு செய்து அண்ணாநகர் காவலர் குடியிருப்பில் ஆனந்த் பாபு வீடு, பெசன்ட் நகரில் வங்கி அதிகாரி ஹரிணி வீடு உள்ளிட்ட 5 இடங்களில் நேற்று முன்தினம் சோதனை நடத்தியது. குமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்து தெள்ளாந்தி, ஆனைக்கல் கிராமங்களில் உள்ள வாழை, தென்னை தோட்டங்களுக்குள் புகுந்த யானை கூட்டம் 3000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்களை முறித்து நாசப்படுத்தியது. ஊருக்குள் யானைகள் நுழையக்கூடும் என்று அச்சம் தெரிவித்த கிராம மக்கள் அவற்றை விரட்ட வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியுள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தனியாருக்கு சொந்தமான தோட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த 2 மான் கொம்புகள் மற்றும் ஏர்கன் துப்பாக்கியை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக நரேன்குளத்தைச் சேர்ந்த முத்துமுருகன், ஒத்தப்பட்டியைச் சேர்ந்த தங்க மாரியப்பன், முனியசாமி ஆகிய 3 பேரை பிடித்து விசாரணை நடத்திய வனத்துறையினர் மான் கொம்பு வைத்திருந்ததற்காக அவர்களுக்கு 75,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். துப்பாக்கி தொடர்பாக மம்சாபுரம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரை பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் கப்பல் சேவையை இயக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ராமேஸ்வரம், பாம்பன், தேவிப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களை உள்ளடக்கிய இந்த சுற்றுலாவில் அதிகபட்சமாக 50 பேர் 3 மணி நேரத்திற்கு மிகாமல் பயணிக்க ஏற்பாடு செய்யப்படும் என தமிழ்நாடு கடல்சார் வாரியம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் முக்கிய குடிநீர் ஆதாரமான அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைந்துள்ளது. கோத்தகிரியின் குடிநீர் ஆதாரமான 12 அடி உயர ஈலடா தடுப்பணை தொடர் மழையால் நிறைந்துள்ளது. இந்த அணை நீரை குடிநீர் மற்றும் விவசாயத்துக்கு பயன்படுத்தி வரும் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குன்னூர் மக்களுக்கு 20 நாட்களுக்கு ஒருமுறையே குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்த நிலையில் நகருக்கு 43 அடி உயர ரேலியா அணை நீர்மட்டம் தற்போது 36 அடியை எட்டியுள்ளது. உலக சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்று கோவை திரும்பிய பள்ளி மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடந்த இந்த போட்டியில் கலந்து கொண்ட கோவையைச் சேர்ந்த 10 மாணவ மாணவியர் 12 தங்கம், 2 வெள்ளி, 6 வெண்கலம் என 20 பதக்கங்களை வென்றனர். வரவேற்பு நிகழ்ச்சியிலும் மாணவர்கள் தங்கள் சிலம்பாட்ட திறமையை வெளிப்படுத்தினர். சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி சவரன் 53,440 ரூபாயாகவும், கிராம் 6,680 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 89 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். முதலீட்டாளர்களின் முதல் முகவரி என்ற பெருமையை தமிழ்நாடு அடைந்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் கழிவறைகளை மாணவர்கள் தூய்மை செய்வதில் தவறில்லை என பாஜகவைச் சேர்ந்த கர்நாடக முன்னாள் துணை முதலமைச்சர் கோவிந்த் முக்தப்பா கர்ஜோல் கூறியதற்கு கண்டனங்கள் எழுந்துள்ளன. பாஜகவுடன் மீண்டும் இணக்கம் என்பது அரைத்த மாவையே அரைக்கும் பேச்சு என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம்.